கனிமிக்கல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தராவியில் சூரா அல் ஆராஃப் பரிபூரணமாகவும் சூரா அல் அன்ஃபாலினுடைய சிறு பகுதியும் ஓதி நிறைவு செய்யப்பட்டது. கனிமிக்கவர்களே, சூரா ஆராஃப் என்று சொன்னால் ஆராஃப் என்பதற்கான பொருள் என்ன, அந்த வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரும் படிப்பினை என்ன என்பதை மிக சுருக்கமாகவே உங்களுடைய மனதில் நிலைநிறுத்தி நான் நிறைவு செய்கிறேன். ஆராஃப் என்று சொன்னால் உயரமான முகடு என்று பொருள். ஒரு சில நாட்களுக்கு முன்னால், ஒரு 10-30 நாட்களுக்கு முன்னாடி கூட சுபூஹனுடைய தொழுகையின் போது இந்த விஷயத்தை நாம் உங்களுக்கு மத்தியில் நினைவு கொண்டிருந்தோம். ஆராஃப் இந்த சூராவினுடைய பெயர். ஆராஃப் என்று சொன்னால் உயரமான முகடு என்று பொருள், உயரமான இடம் என்று பொருள். அல்லாஹ் ஏன் இந்த சூராவிற்கு ஆராஃப் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்கிற பெயர் காரணத்தை அறிய முற்படுகிற பொழுது, இந்த சூராவினுடைய 46வது வசனம் தொடங்கி 49வது வசனம் வரை கிட்டத்தட்ட 3 வசனங்களிலே ஒரு சில மக்கள் குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 3 வசனங்களில் பேசுகிறான். அவர்கள் யார் என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம், உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒன்று சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் அல்லது நரகவாசிகளாக இருப்பார்கள். நிறைய நன்மைகளை சம்பாதித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டால் அவர்கள் சொர்க்கவாசிகள், நமக்கு தெரியும். அதே போல ஒரு சில மக்கள் பாவங்கள் அதிகமாக செய்திருப்பார்கள், இறைவனுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாக இருப்பார்கள், நரகவாசிகள், அவர்களையும் நமக்கு தெரியும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மக்களை தான் ஆராஃப் வாசிகள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆராஃப் வாசிகள் என்று சொன்னால் முகட்டில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த பக்கம் சொர்க்கமும் கிடைக்காது, அந்த பக்கம் நரகமும் கிடைக்காது, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சில கூட்டத்தினர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பைனஹுமா ஹிஜாப் என்று இந்த 46வது வசனம் துவங்கும். பைனஹுமா ஹிஜாப், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே வபைனஹுமா ஹிஜாபுன், ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்கு மேலே வபைனஹுமா ஹிஜாப் அலல் அஅராஃபி ரிஜாலுன், அந்த திரைக்கு மேலே, அந்த முகட்டுக்கு மேலே ஒரு சில மக்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்களுக்கு சொர்க்கமும் கிடைக்காது, நரகமும் கிடைக்காது. வலது பக்கம் திரும்பி பார்க்கிற பொழுது சொர்க்கவாசிகள் தெரிவார்கள். அவர்களிடத்திலே இந்த ஆராஃப் வாசிகள் என்ன சொல்வார்கள், வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அன் சலாமுன் அலைக்கும், சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, உங்களின் மீது சலாம் உண்டாவதாக, லம் யதுகுலுஹா வஹும் யத்மஊன் என்று அவர்கள் சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் திரும்பி நரகவாசிகளின் பக்கம் பார்க்கிற பொழுது காலோர், யா அல்லாஹ், எங்களை இந்த மாதிரி நரகவாசிகளோடு நீ சேர்த்து வைத்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அதாவது மேல உட்கார்ந்துகிட்டு ஒரு மதில் மேல் பூனை என்கிற ஒரு கதையாக அவர்களுடைய கதை மாறிவிடும். மதில் மேல் பூனைன்னா, ஒரு சுவற்றுக்கு மேல் பூனையை கொண்டு போய் அமர வைத்தோம்னு சொன்னா, இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமாங்கிறது அந்த பூனைக்கே முடிவு செய்ய முடியாதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி இங்கிட்டு பார்த்தா சொர்க்கவாசிகள் இருப்பார், அங்கிட்டு பார்த்தா நரகவாசிகள் இருப்பார்கள். நம்முடைய நிலைமை என்ன என்று தெரியாமல் அவர்கள் விடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது பார்க்கக்கூடிய நபர்களிடத்திலெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இந்த ஆயத்து நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை நாம் என்ன நினைக்கிறோம், இவர்கள் வேதனைக்குரியவர்கள் நினைக்கிறோம். சாதாரணமான மக்கள் அல்ல அந்த ஆராஃப் வாசிகள் என்பவர்கள். அவர்களும் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டுதான் அங்கே போய் உட்கார்ந்திருப்பார்கள். நன்மை கம்மியா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் நரகத்திற்கு போயிருப்பாங்க, அல்லது பாவம் அதிகமாக இருந்தால் அவர்கள் நேரடியாக நரகத்திற்கு சென்றிருப்பார்கள். ஆனால் உலகில் கடுமையாக அமல் செய்து எல்லா தொழுகைகளையும் தொழுது நோன்பு வைத்து இபாதத் செய்து கடைசியில மீசான் தராசில் கொண்டு போய் அவர்களுடைய நன்மையையும் தீமையையும் எடை போடுகிற பொழுது இரண்டும் சரிசமமாக இருக்கும். அந்த சரிசமமாக வரக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் கொண்டு போய் ஆராஃப் என்கிற இடத்தில் உட்கார வைத்திருப்பான். கடைசியில் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து பேசுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு அவர்கள் சொர்க்கம் போய் விடுவார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு அந்த இடத்தில் கொஞ்சம் சோதனையான காலகட்டம் இருக்கும்னு சொல்றான். ஒரே ஒரு படிப்பினையை நம்முடைய மனதில் நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். துன்யாவில் நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் நமக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்க கூடியது. இதுதான் இந்த ஆயத்து சொல்லக்கூடிய படிப்பு. நன்மையும் தீமையும் சரிசமமா இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு நன்மை கூட கிடைத்திருந்தால் அவர்கள் சொர்க்கம் போயிருப்பார்களா இல்லையா? அந்த ஒரு நன்மை இல்லாம தான் அவர்கள் ஆராஃபில் நின்று கொண்டிருக்கிறார்கள், முகட்டின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்து ஆதரவு வைக்கிறார்கள், நரகவாசிகளை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் அவர்களுக்கு வருவதற்கான காரணம் ஒரே ஒரு நன்மைதான். அந்த ஒரு நன்மை என்பது துனியாவில தொழுதால் தான் கிடைக்கும், நோன்பு வச்சா தான் கிடைக்கும் இல்லை. மார்க்கம் நன்மையை சம்பாதிப்பதை ரொம்ப லேசாக்கி இருக்கிறது.
நீங்கள் ஒரு வாகனத்துல போய் கொண்டிருக்கிறீர்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், வண்டியில போறீங்க, நடுவுல ஒரு கல் இருக்குது, அதை லேசாக காலில் தட்டி விட்டால் ஓரமாய் போய் விழுந்து விடும். மக்களுக்கு நோவினை தரக்கூடாது என்கிற சிந்தனையில ஒரு கல்லை எடுத்து தூரமாக போட்டாலும் நன்மைதான், அதுவும் உங்களுக்கு நன்மை பயம். சரி, உங்களால் வேகமாக போயிட்டு இருக்கிறீங்க, ரோட்ல நடுவுல ஒரு கல் இருக்கிறது, நிறுத்த முடியாத பின்னால் வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் மனதில் ஒரு சின்ன கவலை, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த நன்மையை நாம் செய்திருக்கலாமே என்கிற ஒரு தேட்டம் மனதில் வந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கும் நிச்சயமாக கூலி கொடுக்கிறார். நீங்கள் நன்மை செய்ய முடியவில்லை, ஆனால் நன்மையின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு நன்மை பயக்கும். இதுதான் மார்க்கம் நன்மையை சம்பாதிப்பதற்கான வழிமுறையை ரொம்ப லேசாக்கி இருக்கிறது. இருந்தால் கொடுத்திருப்பேன் என்று நினைத்தாலும் கூட அது உங்களுக்கு நன்மைதான். எனவே துன்யாவில் ஒரு சலாம் சொல்லுவதாகட்டும், அல்லது ஒரு சாலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முல்லை எடுத்து ஓரமாக போடுவதாகட்டும், அல்லது தேவையானவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நன்மையான காரியம் என்று தெரிந்தால் அதை முந்திக் கொண்டு நாம் செய்துவிட வேண்டும். என்ன காரணம்? அந்த ஒற்றை நன்மை நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியதாக ஒருவேளை இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொண்டு நல்ல அமல்களை தேடி தேடி செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய நல்லடங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.